கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். பரிசுத்த மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் இயேசு மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஒரு வியக்கத்தக்க உவமையை கூறுகிறார். ஊசியின் காது என்பது என்ன? இந்த வசனத்திற்கு 2 அர்த்தங்கள் கொடுக்க முடியும். எருசலேம் போன்ற கோட்டை நகரங்களில் பெரிய கதவுகள் பூட்டப்பட்ட பிறகு இரவு நேரத்தில் பயணிகள் உள்ளே சென்று வர ஊசியின் காது என்று அழைக்கப்படும் மிக சிறிய வாசல் ஒன்று இருக்கும். இந்த சிறிய வாசல் வழியாக ஒரு ஒட்டகம் உள்ளே நுழைய வேண்டுமானால் அதன் மேல் இருக்கும் சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு ஒட்டகம் முழங்காலிட்டு தவழ்ந்து மட்டுமே செல்ல முடியும். இது வரலாற்று பின்னணி. சாதாரணமாக நேரடியாக அர்த்தம் எடுத்துக்கொண்டால் தையல் ஊசியின் மிகச்சிறிய துளையில் ஒட்டகம் எப்படி நுழைய முடியும்? இது ஒரு சாத்தியமற்ற நிலைமையை குறிக்கிறது. இந்த ஊமையின் மூலமாக கர்த்தர் சொல்ல வருவது என்ன? செல்வம் வைத்திருப்பது பாவம் அல்ல, ஆனால் அந்த செல்வத்தின் மீது தீராத ஆசை ஒருவனை கர்த்தரிடமிருந்து பிரித்து வைத்துவிடும். நம்முடைய பெருமை, அகந்தை மற்றும் என்னால் முடியும் என்கிற தற்பெருமை ஆகிய சுமைகளை நாம் இறக்கி வைக்காவிட்டால் ஊசியின் காதில் நுழைய முடியாது. அதாவது பரலோகத்திற்கு போகும் வழி இடுக்கமான வழி என்பதையும் நாம் மறக்கக்கூடாது. ஒட்டகம் எப்படி தலை குனிந்து முழங்காலிட்டு நுழைகிறதோ அப்படியே நாமும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையோடு பணிந்தால் மட்டுமே பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்பதே இந்த வசனத்தின் முக்கிய அர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய தாழ்மையினாலும் கர்த்தரின் கிருபையினாலும் மட்டுமே நாம் நித்திய வாழ்வை பெற முடியும். உலகத்தின் அதிபதியான சாத்தான் தரும் நிரந்தரமற்ற சந்தோஷத்திலே ஏமாந்து கிருபையை கோட்டை விட்டு விடாமல் உயர்வோ தாழ்வோ கர்த்தரின் கரத்தை பிடித்து கொள்வோம். கர்த்தரே நமக்கு அரணாகவும் கோட்டையாகவும் இருப்பவர். அவருக்கு பிரியமாய் நடந்து நமக்கு நியமித்த ஓட்டத்தை ஜெயமாக முடிப்போம். ஆமேன். இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் பகிரவும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.